ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நாளைக்கான இது சென்செக்ஸோட எக்ஸ்பெரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டிக்கு என்ன நாளைக்கு மேஜர் சப்போர்ட் அப்படின்றத பார்த்துருவோம். நாளைக்கு மேஜராக நிஃப்டியோட சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கு 25,041 நாளைக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 24,989, செகண்ட் சப்போர்ட் 24,958, தேர்ட் சப்போர்ட் 24,907. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,123 மேஜர் ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்ற பட்சத்துக்கு ஃபர்தர் வந்து பாசிட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 25,174, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 25,205, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,256. இப்போ மார்க்கெட் அப் சைடு டவுன் சைடு பார்த்தாச்சு. இப்போ மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு அண்ட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 25,123க்கும் 25,041க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம், நோ ட்ரேடிங் ஏரியான்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெக்டாங்கல் பாக்ஸுக்குள்ளே ஃபஸ்ட்டு 15 மினிட் வந்து க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதேமாரி ஒரு 15 மினிட் கேண்டில் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டையோ இல்லை மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வந்து அந்த பிரேக் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,848 அப்படின்றது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டாக இருக்கும். ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தர் வந்து அப்சைடு மூவ்மெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன் 56,952, செகண்ட் ரெசிஸ்டன் 57,015, தேர்ட் ரெசிஸ்டன் 57,119. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 56,682 மேஜர் சப்போர்ட். மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் இது பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 56,580, செகண்ட் சப்போர்ட் 56,516, தேர்ட் சப்போர்ட் 56,413. இப்போ மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 56,682 மேஜர் சப்போர்ட்டுக்கும் 56,848 மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கும் இன் பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ மிட் லைனை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 56,747 கிட்டத்தட்ட ஒன்ஸ் மேலே ஓப்பன் ஆனாலும் சரி இல்லை கீழே ஓப்பன் ஆனாலும் சரி ஒன்று மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட்டுக்கு போகலாம் இல்லை மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டுக்கு வரலாம். இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி பார்த்துறோம். ஸோ ஃபின் நிஃப்டிக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நாளைக்கு பார்க்கும்போது 26,852 நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் போகிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 26,915, செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,953, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,015. இப்போ டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,751 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,690, செகண்ட் சப்போர்ட் 26,650, தேர்ட் சப்போர்ட் 26,589. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு 26,751க்கும் 26,852க்கும் இன்பிட்வீனில் ஒரு 100 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் மிட் லைனை பொறுத்தளவுக்கு 26,790, இந்த 26,790க்கு மேலேயே இல்லை 26,790க்கு கீழே ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒன்று மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம் இல்லை மேஜர் ரெசிஸ்டன்ட்டுக்கு வரலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சிங்க. உங்களோட நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள் இல்லை பேக் டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றத உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் ட்ரேட் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு டெய்லி ஒரு கால்ஸ் கொடுக்குற குரூப்பாக இருக்கட்டும், ரெக்கமெண்டேஷன் கொடுக்குற குரூப்பாக இருக்கட்டும், எதுலையுமே ஜாயின் பண்ணாதுங்க. ஏன்னா நம்ம வந்து செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் என்னைக்கு ஓனாக ட்ரேட் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம கோர்சஸ் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் வரைக்கும் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கோர்சஸ்க்கான டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்லையும் கொடுத்துருக்கோம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஃபீட்பேக்கு உங்களோட எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ நம்பா.